ஏழை மக்கள் நன்றாக வாழ வேண்டுமென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு மேற்கு ஒன்றியத்தில் மேலகோபாலபுரம், புதுப்பட்டி, கான்சாபுரம், சேது நாராயணபுரம், பத்ராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக பூத் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமை வகித்தார். இதில் அவர் பேசியபோது திடீரென மின்சாரம் தடைபட்டது. அப்போது திமுக ஆட்சியில் மின்சாரம் உள்ளிட்ட எதுவும் நிரந்தரம் இல்லை எனவும் மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது எனவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் செங்கல் சூளைகளுக்கு கண்மாய்களில் இலவசமாக மண்ணல்ல அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஆனால் திமுக அரசு அதை நிறுத்திவிட்டது என்றும் கூறினார். திமுக ஆட்சியிலே இன்றைக்கு எதுவும் நிரந்தரமில்லை, மின்சாரமும் நிரந்தரமில்லை. வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. எல்லா விதமான பொருள்களும் விலையேறிவிட்டன. சுள்ளைக்கு மண்ணெடுக்க வேண்டும் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு ரேட் வச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபொழுது 10 ஆண்டுகள் செங்கல் அமைப்பதற்கு தேவையான சுள்ளை மண் எவ்வளவு வேணுமானாலும் கம்மாயில எடுத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட செய்து அத்தனை செங்கல் சுள்ளை நடத்துகின்றவர்கள் அத்தனை பேரும் அள்ளி குவித்தார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டார்கள், நிம்மதியாக தொழில் செய்தார்கள். இன்றைக்கு அதிலையும் இடைஞ்சல் செய்து விட்டார்கள். பாட்டாளிகளை, உழைப்பாளர்களை நசுக்குகின்ற அரசாங்கமாகத்தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது. ஏழைகளுடைய வயிற்று பசியை நன்கு அறிந்தவர் நம்முடைய பொதுச் செயலர் எடப்பாடியார். இல்லாத மக்களுடைய துன்பங்களும் துயரங்களையும் நன்கு அறிந்தவர். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். விவசாயிகளின் நிலையும் தெரியும், தொழிலாளர்களின் சூழ்நிலையும் புரியும். ஆகவே அவர் முதலமைச்சராக வந்தால்தான் நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும்.